Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு it's going to be a very devotional traditional vlog. So இன்னைக்கு வந்து we are all going for திருவண்ணாமலை and கிரிவலம் போகணுங்கிற ஒரு பிளான் ஒன்று இருக்குது. பட் டிபெண்ட்ஸ் upon the crowd. இங்கே ஓவர் க்ரௌடாக இருந்தால் போகலாம், கிரிவலம் போயிட்டு உள்ளே போகலாங்கிற மாதிரிலாம் பேசி வச்சுருக்கோம். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் என்னென்னு டிசைட் பண்ண முடியும். எனக்கு கிரிவலம் போகணுங்கிறது தான் என்னோடய ஆசை. ஸோ இன்றைக்கி அது நடந்துச்சுன்னா வெரி வெரி கிரேட்ஃபுல். அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் தி மந்த்தே வந்து we are starting with a very spiritual journey. So I always think positivity in the start of the month is something very very important அப்படின்னா. ஸோ இந்த நோட்டோட நான் இந்த vlog அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டே வாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், கிரிவலம் போகிறேன்னா இல்லையா, என்ன சாப்பிட்றேன், அங்கே போய் தர்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த vlog நான் உங்களுக்காண்டி நான் வந்து பேசுகிறேன். எனக்குமே புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிகாஸ் நான் 10 years ஆச்சு நான் வந்து திருவண்ணாமலைக்கு போய். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தான் நான் போகிறேன். ஸோ I believe everything goes well. So okay, YouTube people க்கு யாருக்கா தெரியும், she is my mother and அவங்க தான் எனக்கு வந்து திருவண்ணாமலை ப்ரோக்ராமே வந்து போட்டாங்க. அவங்க தான் இன்னைக்கு. ஸோ நீ எதுக்கு திருவண்ணாமலை போகணும்னு ஆசைப்பட்ட? உன்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு இடம் இருக்கும்ல, அங்கே சொல்லு. விருப்பாட்சி குகை. ஸோ பேசிக்கலி வெயில் கொளுத்துது. எரியுதடி மாலா ஃபேனை போடு அப்படின்னு கதறுவாங்க. 3:30 நம்ம ஒரு கரெக்டாக ஒரு 12:15 அந்த மாதிரி காணும். அவுட்டர் தாண்டறதுக்கே it took us 1 hour, like over traffic because it's Saturday அப்படிங்கிறதுனால. Then we had our lunch and then from there we started. So we have almost reached. அதான் அந்த இங்கே பார்த்தா நிறைய கார் நிற்குது, நிறைய கூட்டம் வந்துட்டு இருக்கு. ஸோ we don't know how far things is going to be. So we're just waiting. மம்மி மம்மி எங்க இருக்கோம்? திண்டிவனம் பக்கத்துல ரைட் எடுத்து உள்ள வந்திருக்கோம். Okay, so there's something called Ashwini Sweet and Snacks. So anga we have halted for a few minutes for coffee and tea. So இங்க இருந்து போர்டு பார்க்கும்போது 68 kilometers னு காமிச்சு திருவண்ணாமலைக்கு. So we are just waiting to reach out there. இதுக்கு அப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி கிரிவலம் போறோமா இல்லையாங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆகும். பட் I wish I'm up for Girivalam. What about you, Mummy? Yes. She was up. So we're just waiting. We'll see how it goes. We have done with the darshan and அம்மா எப்படி இருந்துச்சுமா darshan? And ஆமாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் பஞ்சபூதங்கள், அக்னி. ஓகே. ஸோ ஸ்தலம்னு எதுக்கு பேர் வந்ததுன்னா, இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து அக்னி ஸ்வரூபம். அது ஜோதி ரூபத்தில் இருக்கிறதுனால இங்கே வந்து அக்னி ஸ்வரூபம்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலையிலேயே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பண்டிகை எதுன்னு கேட்டிங்கன்னா திருக்கார்த்திகை தீபம். இந்த திருக்கார்த்திகை தீபத்தின் போது உண்ணாமலையார் கோயிலேருந்து அந்த பஞ்சமூர்த்திகள் வெளியில் வருவாங்க. இந்த பஞ்சமூர்த்தியில் வரக்கூடிய அந்த வெளியில் வரக்கூடிய நேரத்தில் திருவண்ணாமலை மேலே ஜோதி ஸ்வரூபத்தில் சிவபெருமானை நம்ம வந்து தரிசிக்கலாம். ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் வந்து அடிமுடி காணாதவர். அது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். ஸோ ஆல்மோஸ்ட் இட்ஸ் பீன் 10 years தட் நாங்கள் வந்து. பட் அப்போ வரும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நோ க்ரௌட், நத்திங். நாங்கள் அப்போ வந்து ஈவினிங் 7 o'clock மேலே தான் வந்தோம். அப்போ வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட அவ்வளோ கூட்டங்க, ரொம்ப ஓவர் கூட்டம். ஒரு பக்கம் வெயில் வேறு முடியல. பட் நாங்கள் வந்து வெயிட் பண்ண தூரத்துக்கு எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 seconds தான் தரிசனே கிடச்சிது. டக்குன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. திருப்பதியாவது அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாக எங்களுக்கு கிடைக்கும் அந்த பெரிய க்யூவிலேருந்து பார்த்துட்டு வர்றதுக்கு. இங்கே க்யூ நம்ம குட்டியாக தான் இருந்தது. ஆனால் போக 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 அது 6-7 minutesலேயே நாங்கள் வந்து சிவனை பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். பட் அம்மன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 minute பார்த்துருப்போம்மா. 1 minute அவ்வளோதான். 1 to 2 minutes பார்த்துட்டு பொங்கல் புளியோதரை சாப்பிட்டுட்டு ஆஸ் யூஷுவல் எல்லாம் வந்துட்டுருக்கோம். ஸோ நவ் கிரிவலம் பிளான் வெளியில் போனதுக்கப்புறம் தான் போகிறதா, இல்லை நடந்து போகிறதா, இல்லை ஆட்டோ கிரிவலமா, கார் கிரிவலமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அண்ட் யா சார், கோபுர தரிசனம் பாருங்க. இது ஆக்சுவலி ராஜகோபுரம் இல்லை, ராஜகோபுரம் இல்லை, எந்த கோபுரம் பார்த்தாலும் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் வந்து விலகி போயிடும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ நிறைய பேர் வந்து எங்கேயாவது டூ வீலர்லேயோ கார்லேயோ ஆட்டோலேயோ நடந்தோ போயிட்டு இருக்கும்போது
கோபுரத்தை பார்த்தோம்னா இப்படி போடுவோம். அது ஏன் போடுறோம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் விஷயம் இதுதான். ஏன்னா கோபுர கலசத்தில் நிறைய விதமான பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அதில் ஆவாகனம் பண்ணி அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா? ஆமாம். அப்படி பண்ணும்போது அதனுடைய சக்திகள் எல்லாம் நமக்கு வந்து நல்ல விதத்தில் பயன்படுங்கிறதுனால தான் கோபுர தரிசனம் வந்து நம்மளுடைய கோடி பாவம், ஒரு பாவம் 2 பாவம் இல்லை, இந்த மனுஷ ஜென்மத்தில் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய கோடி பாப்பத்துக்கு உண்டான ஒரு விலகல் வந்து இந்த கோபுர தரிசனத்துக்கு உண்டு. அதனால் திருவண்ணாமலையினுடைய கோபுரத்தில் இருக்கக்கூடிய 4 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கோபுரத்தில் இது ஒரு கோபுரம். இதை கொஞ்சம் தரிசிக்கும்படி கேட்டு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி த வெதர் இஸ் ஸோ குட். அண்ட் அங்கங்கே ரொம்ப காற்றாக இருக்குது. எனக்கு நடக்கணும்னு ரொம்ப ஆசை. வில் see how it goes. So now it's time to view the கோபுரம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆங்கிள் இருந்து நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ பார்க்கலாம். போகணுன்னு பிளான் ஆக்சுவலி பண்ணோம். பட் we thought we'll go in car this time. So next timeலேருந்து நாங்கள் வந்தோம் அப்படின்னா we'll take it in walk அப்படின்றது தான் பிளான். பட் now since we have come in car, நாங்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி எடுக்கலாம். இங்கே வந்து நிறைய மான்கள் இருக்குது. திருமணம் எல்லாமே மாந்தோம். ஸோ ஆக்சுவலி வந்து கிரிவலம் போகணுன்னு பிளான் பண்ணோம். பட் இப்போ என்ன அப்படின்னா நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும், நம்ம ரிட்டர்ன் போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி கார்லேயே we are going for கிரிவலம். ஸோ ஒரு சின்ன ஒரு அப்பப்போ ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்காண்டி பண்ணுறோம். சீனரி என்ஜாய் பண்ணுறதுக்கு பேசிக்காக. ஐ திங்க் இந்த மானை தான் எல்லோரும் வந்து ஷூட் பண்ணுறோன்னு தெரிஞ்சு அந்த மானே வந்து இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மானே வந்துருச்சு. வாழைப்பழம் போட்டால் மங்கீஸ் வருது. ஐயோ. திருவண்ணாமலை நல்லபடியாக முடிஞ்சது. ஆக்சுவலி கிரிவலம் வந்து நடந்து போகணும்னு பிளான் பண்ணோம். இப்போ கடைசியில் நாங்கள் வந்து கார் கிரிவலம் கூட விடுங்க. அது கூட ஆக்சுவலி வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ண தான் போனோம். சிம்பிளி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், பிளைண்டாக இருக்குங்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணுன்ற மாதிரி பிளான் தான். ஸோ வி தாட் வில் ஃபர்ஸ்ட் கோ அண்ட் செக் ஹவு இட் இஸ். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நாங்கள் வந்து பார்த்துக்கலாம். என்னுடைய நான் பார்க்க வேண்டிய இடம் வந்து ஒரு 3 இடம். ஃபஸ்ட்டு வந்து ரமணாசிரமம், செகண்ட் திங் வந்து யோகிராம் சரத்குமார் ஆசிரமம் பார்க்கணும், அதுக்கப்புறம் குபேரலிங்கம், அப்புறம் விருப்பாட்சி குகை வந்து போகிற அந்த ரூட்டு வந்து பார்க்கணும் அப்படின்னு. ஸோ நாங்கள் கோயிலில் உள்ள தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போதே லைட்டாக இருட்டிடுச்சு. அப்போது எங்களுக்கு வந்து அந்த மான் கூட்டங்கள் நிறைய இருந்ததுனால அந்த ரமணரனுடைய ஆசிரமம் தாண்டி மான் கூட்டங்கள் நிறைய இருந்தது. அதை மாத்திரம் நல்லா அழகாக பிக் பண்ணிட்டு அப்படியே. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ மணி என்னம்மா 9 இருக்குமா? 9 o'clock, 8:30 சம்வேர் அரௌண்ட் 9 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே பசி தாங்காதுன்னு சொல்லிட்டு we are here to have our dinner and then from here to directly to Chennai. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக திருவண்ணாமலை போனால் கிரிவலம் பண்ணணுன்ற ஒரு பிளான் இருக்குது. என்ன மம்மி? ஓகே. அந்த அகண்ட மலை, அந்த உயரமான அந்த கோபுரம் அப்படியே நிம்மதியாக சாஷ்டாங்கமாக எல்லாமே நீ தான் அப்படின்ற அந்த சரணாகதியோடு நம்ம அங்கே போய் அண்ணாமலையாரை ஆத்மார்த்தமாக ரொம்ப நல்லா அழகாக தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். தொடரும். ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து அங்கே சன்னியாசம் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாமே பக்கத்தில், அதாவது இந்த ஹோல் ரோட் கிரிவல ரோடே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் கடை நிறைய, சிவன் கோயில் இருக்குது, சிவன் அடிகாரம் நிறைய பேர் இருக்காங்க. அட் தி சேம் டைம் வந்து பக்கத்தில் ஒரு 10 மீட்டர்ஸ்லேயே ஒரு கடை இருக்குது, நல்லா போய் சாப்பிட்லாம். திடீர் வந்து மசாலா பூரி வேணும் அப்படின்னா அங்கே அதுக்கு நிறைய கடை இருக்குது, மாங்காய்க்கு நிறைய கடை இருக்குது. தண்ணி பாட்டில் வாங்கணும், இல்லாட்டினா நிஜமாலே ஒரு டிஃபன் சாப்பிட்ணும், அது நல்ல ஒரு பீஸியான ஒரு வெதர்னாலாம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காங்க. ஐ திங்க் நெக்ஸ்ட் டைம் நான் கிரிவலம் நடந்து பத்தியா போகமாட்டேன்னு நினைக்கிறேன், திங்க தான் போவேன் நினைக்கிறேன். நைட் நான் 1 o'clock போகலான்னு சொல்லியிருக்கேன், ஏன்னா நைட்டு போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்கேஸ் பௌர்ணமி வந்து ஆக்சுவலி அங்கே அதாங்க பௌர்ணமி அன்றைக்கி தாங்க ரொம்ப ஓவராக க்ரௌடடாக இருக்கும். அண்ட் இப்போ நிறையா வந்து
நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க 7 days கிரிவலம் போகலான்னு. முன்னெல்லாம் பௌர்ணமி தானே மாமா போவாங்க. 7 days கிரிவலம் போகலாம். ஒரு நாள் ஒரு இது இருக்குது. இப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போனால் ஏதோ சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போனால் என்னமா சொல்கிறாங்க, ஒன்று ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது எவ்ரிபடி ஆர் டேக்கிங் அ சான்ஸ் டு கம். அண்ட் ஆக்சுவலி இப்போது 10 வருஷம் முன்னாடி போகும்போது கூட்டம் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. பட் இப்போ வந்து எங்கெங்கேயோ இருந்து நிறைய பேர் வந்து வராங்க. டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இப்போ. பட் இட்ஸ் அ குட் ஒன். ஆஃப்டர் 10 years we had a good தரிசன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது நல்ல கூட்டம் நல்லா இருந்தது. அதான் ஒரே ஒரு சொல்லிட்டே இல்லை, திருப்பதியில் வந்து க்யூவில் ஒரு நிமிஷமாவது நம்மளுக்கு தரிசனம் கிடைக்கும். ஆனால் அங்கே போய் ஒரு 5-7 secondsலேயே வெளில வந்துட்டோம். பட் அந்த 5-6-7 secondsமே இட் வாஸ் பீஸ்ஃபுல் தர்ஷன். அது ஒன்று தான், இட் வாஸ் வெரி குட் தர்ஷன். ஸோ வித் திஸ் நோட் we are completing the vlog. So see you next vlog. Until then, bye from Muklan.